நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் இருக்கார்ல, அவர் வந்து வெண்பா கிடைச்சது ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. எப்படியோ ஒரு வழியா மல்லி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது, அந்த கஷ்டத்துக்கான பலன் எல்லாமே கிடைச்சிருச்சு. இதுக்கு மேலே நமக்கு பிரச்சனை, கவலை இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு ஒரு ஆறுதல் பரிசா பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு தருணத்துல நம்ம விஜய் இருக்காருல, அவர் இருந்து ஒரு பக்கம் எல்லாமே ஓகே. ஆனா இருந்தாலும் மல்லி பண்ண விஷயம் தவறான விஷயம் தான். அதை எப்பவுமே நான் ஏத்துக்க மாட்டேன். அந்த தவறுக்கான தண்டனாவை அனுபவிச்சதே தெரியணும். உடனே நம்ம மல்லிக்கு கோவம் வந்துடுது. நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன் அதை மட்டும் சொல்லுங்க. என் சொந்த பொண்ணு, என்னோட பொண்ணு, வாழ்க்கையில எல்லாத்துலயும் ஜெயிக்கணும், எதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது, அங்கே கெட்டவங்களே இருந்தாலும் அந்த இடத்துல நின்று ஜெயிச்சு காட்டணும் அப்படின்றதுக்கு நான் ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டதுல என்ன தப்பு? நீங்க ஏதோ நான் ஏதோ வேற ஒரு பொண்ணுக்கோசரம் இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணு பிரச்சனை சிக்க வைக்கணுன்றதுக்கோசரம் பண்ண மாதிரிலாம் நீங்கள் பேசுறீங்க. நம்ம குழந்தை எப்பங்க இப்படியே பயந்து போயிட்டே இருந்தால் எல்லா பிரச்சனையும் வந்து ஒதுங்கி தான் போகுமே தவிர எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்க மாட்டான். அதை நான் அந்த ஒரே ஒரு காரணத்தால் தான் அந்த பிரச்சனையில் நான் இன்வால்வ் பண்ணேன். அதுதான் ஒரு முக்கியமான ரீசன். அதை நீங்கள் தவறாக எடுத்துக்கிறதோ, அதை நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறதோ, அது உங்களோட மைண்ட் செட்டில் தான் இருக்குது. அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இதை பற்றி இனிமேல் நீங்கள் என்கிட்ட ஏதோ பேசவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்ச மாதிரி பேசிடுறாங்க நம்ம மல்லி. அதே சமயத்தில் விஜய் எதுவும் நான் பண்ண தப்புதாமா, நீ சொன்னதும் எனக்கு எல்லாமே புரிஞ்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா குடும்பத்தோட ஒரு பக்கம் மஜாவாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு கவலையே என்னடா அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷத்துல குதிச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கிற இந்த சமயத்தில் அதே மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி எப்படியாவது இந்த சொத்தை எல்லாமே ஆட்டையை போட்டுருணும், மல்லியை வீட்டை விட்டு துரத்திட்டு இருந்தால் நம்ம தம்பிக்கிட்ட இருந்து நைஸாக சொத்தை வாங்கிட்டு இருக்கலாம், அந்த வெண்பாவும் இருந்திருக்க மாட்டா, வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சொத்தை நான் ஆட்டையை போட்டுருப்பேன். ஆனால் திரும்ப 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 என் வாழ்க்கையில் வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்களே. இப்போ என்ன தான் பண்ணுறது? ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை நம்ம போட்டு தரலான்னு பார்த்தா அதுவே நம்மளால் முடியல. இப்போ மல்லி வயிற்றில் இன்னொரு குழந்தையா? விடக்கூடாதுடா, விடக்கூடாது. மல்லி வயிற்றில் இருக்கிற குழந்தை எப்படியாவது டாக்டர்கிட்ட பேசி வயிற்றுலேயே அதை கரைச்சி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி. இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் அடுக்குமா? இதெல்லாம் தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி பார்த்து கேட்டால், ராஜேஸ்வரின்னு நான் அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் நீ சொல்லு பார்க்கலாம், என்னதான் பண்ண முடியும் உன்னால அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆணவம், ஒரு பக்கம் திமிரு, ஒரு பக்கம் அகங்காரம் எல்லாமே இருக்குது நம்ம ராஜேஸ்வரி கிட்ட. அதனால சொல் பேச்சு கேட்கறதுக்கிட்ட நம்ம சொல்லி புரிய வச்சிடலாம். சொல் பேச்சே நான் கேட்க மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கிட்ட நம்ம என்ன பேச முடியும்? பேச்செல்லாம் இதுக்கு மேலே இல்லை, இதுக்கப்புறம் ரீச் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் இருக்காருல, அவர் வந்து தீபிகா கிட்ட பேசுறாங்க. தீபிகா வந்து எதனா ஒன்று ஒத்து போவாங்களா? இதுக்கப்புறம் தீபிகா இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருக்கு தெரியும்? நடக்கிறதா நடக்கும், நாம எல்லாமே பக்கம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் தருணத்தில் பிரச்சனை எல்லாமே போயிட்டு இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக நம்ம எடுத்துக்க கூடாது. எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டு எல்லாமே ஒரு பக்கம் மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் சொல்லலாம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தோம். அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க வந்து இதோ பாருங்க தீபக், உங்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு, இல்லைன்னெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது போல் நடக்கலாம், நடக்காமே இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் பாசிட்டிவாக எடுத்துக்க முடியாதுல்ல. அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொறுமையாக இருங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம ஒரு பக்கம் சொல்லிக்கலாம். சரி, இப்படி தாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் நம்ம மல்லி தீபிகா கிட்ட பேசுகிறோம். பாருங்கள் தீபிகா, உங்களுக்காக மட்டும்தான் தீபக் ஒரு பக்கம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் இஷ்யூவெல்லாம் உருவாக்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு பக்கம் தவறான விஷயம். இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்காதோ உங்களோட மைண்ட் செட்டில் தான் இருக்குது. அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆனால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியாது. தீபிகா எல்லாமே என் சந்தோஷத்துக்காக தான் பண்ணுறான், நல்லதுக்காக தான் பண்ணுறான். ஆனால் இருந்தாலும் என்னை விட்டு விலகி போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் ஒரு பக்கம் மனசார மல்லிகிட்ட பேசினிருக்கேன். இதெல்லாம் கேட்டு நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா? தீபிகா கிட்ட சொல்லி தீபிகாவும் தீபக் 2 பேரும் ஒரு பக்கம் ஒன்று சேர்த்து வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமும் சரி எல்லாமே இருக்கும். ஏன்னா வெண்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தீபிகாவும் ஒரு பார்ட்டாக இருந்தாங்க. இப்போ தீபிகா திருந்திட்டாங்க. இதுக்கப்புறம் என்னோட தம்பி தினேஷ் கொலையில் உன்னை எதுலேயும் நான் சம்மந்தப்படுத்த மாட்டேன், எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. இத்தனை நாள் எனக்கு எந்த ஒரு விஷயமும் அறிஞ்சிக்காம என் தம்பி மேலேயே தப்பு இருந்தாலும் அந்த தப்பெல்லாம் ஏற்றுக்காம என் மைண்ட் செட் ஃபுல்லாக உங்களை தான் குறை சொல்லிகிட்டே இருந்துச்சு. அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமே ஒரு பக்கம் கரெக்ட் பண்ணி இதுக்கப்புறம் நான் திருத்திக்கிட்ட சந்தோஷமாக நான் வாழ்வேன் அப்படின்றதுக்கு நான் அக்யூரிட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இந்த ஒரு முடிவு நல்லது ஒரு முடிவாக தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? இதுக்கப்புறம் இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்ல முடியாதுங்க. எந்த பக்கம் போனாலும் ஒரு பக்கம் குத்துதே குறையுது, எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்ல போகலாம். எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டு நம்ம பைட்டாட்டில் நம்ம சைடு இருக்கிறத எல்லாமே கரெக்ட் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது எல்லாமே ஒரு பக்கம் கரெக்டாக தான் இருக்குமா இருக்காதா அப்படின்றத நாம தான் பொறுத்து வந்து முடிவு பண்ணியாகணும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம கதிரேசன் இருக்காரு, அவர் வராரு குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி கதிரேசன் வராரு. கதிரேசன் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க நான் சொல்கிற வரைக்கும் சொல்லிட்டேன் மல்லி, இதுக்கு மேலே வெண்பாவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. என்னோட பேத்தி இப்போவே ஒரு பக்கம் யமனை போய் பார்த்துட்டு வந்திருக்கா. திரும்ப 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 அவள் வாழ்க்கையில் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துக்கத்தையும் போயிருக்கு கொடுக்க நான் தயாராக இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கம்பல் பண்ணக்கூடாது. என் பேத்தி என் கூட அனுப்பிச்சி வச்சுருங்க. என் பேத்திக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நான் காட்ட போகிறேன். உங்கள் கூட இருந்து நீங்கள் மாற்ற பிரச்சனையோட மட்டும் இல்லாமல் என் பேத்தியோட வாழ்க்கையை ஒரு பக்கம் சீரழிக்கிறீங்க. இதுக்கு நான் எப்போதும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் மனசெல்லாம் நொந்துட்டு மனசெல்லாம் புண்ணாயிருச்சு. ஏன்டா என்ன இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆட் பண்ணுறீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? அவ்வளோ பெரிய தப்பு எதுவுமே பண்ணலையே, ஏன் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் என்னை அடிச்சு ஓர தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. இதெல்லாம் இயற்கை நடக்கிறது தான் நடக்கும். அதுக்கு நம்ம எதனா புதுசாக ஒரு டெஃபினேஷனை கொடுத்து அது எதனா அது நமக்கு எதுவும் தேவை. இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம பேசினா கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லிங்க் பண்ண தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சி யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், பதில் தருகிறேன்.